நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பில் மட்டுமல்ல, தன்னோடு நடிப்பவர்களின் திறமையும் வெளிப்பட வேண்டும் என்று நினைக்கின்ற பண்பிலும் அவர் திலகம். பாவ மன்னிப்பு படத்தில் ரஹீமாக வாழ்ந்து காட்டியிருப்பார். அதில் சிவாஜியுடன் நாயகியாக நடித்த முதல் சீனை என்னால் என்று மறக்க முடியாது. காரணம், அது ரஹீமை நான் ஜெயில் சந்திக்கும் சோகமயமான கட்டம். உள்ளே இருந்து சிவாஜி கதற, வெளியே நிற்கும் நான் புலம்ப, அதனை கிளைமேக்ஸ் காட்சிக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்துடன் அதிக அக்கறையோடு படமாக்கினார் டைரக்டர் பீம்சிங். சிறை கம்பிகளை பிடித்தவாறு அதில் முகம் புதைத்து நான் அழ வேண்டும். புதிதாக பெயிண்ட் அடித்திருப்பார்கள் போல அது என் கைகளில் ஒட்டிக்கொண்டு விட்டது. சிவாஜிக்கு அதை பார்த்ததும் பயங்கர கோபம் ஏற்பட்டது. என் படபடப்பு மேலும் கூடியது. கம்பிகளை பிடித்துக்கொண்டு பலம் கொண்ட மட்டும் அதை ஆட்டிவிட்டால் போதுமா? கண்ணீர் விட்டு கதறும் நடிப்பு வந்து விடுமா உனக்கு? இந்த கம்பிகள் போலியானவை. நிஜ கம்பிகள் போல இவற்றை உலுக்கினால் இவை என்ன ஆகும்? எப்பவும் சுய நினைவோடு நடிக்க வேண்டும். அப்பதான் நீ நடிப்பில் உச்சம் தொட முடியும். இப்ப நான் மேரியாக மாறி நடிப்பதை நீ பார் என்ற சிவாஜி கம்பிகளுக்கு பூசப்பட்ட புது சாயம் கொஞ்சமும் கைகளில் படாமல் உணர்ச்சி வசப்பட்டு அழகாக நடித்து காட்டினார். அன்பு கரங்கள் படத்தில் நான் மணிமாலாவை செல்லமாக கடிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டம். விளையாட்டு கோபம் காட்ட வேண்டிய இடத்தில் அதை உணராமல் நான் நிஜமாக கோபித்துக் கொள்வது போல நடித்தேன். அதை பார்த்த சிவாஜி, இந்த சீன்ல இப்படித்தான் நடிப்பாங்களா? கொஞ்சம் தள்ளுங்க, நான் நடிச்சு காட்டுறேன். நடிக்கிறதே பொய்யான சமாச்சாரம். நீ போலியா கோவிச்சுக்கிட்டு பாசாங்க பண்ணணும். அதை விட்டுட்டு முகத்திலே எவ்வளவு கடுப்பை காமிச்சா காட்சி எப்படி சரியாக வரும்? நீ அவளுக்கு புத்தி சொல்றதுல உள்ள அன்பும் பாசமும் எதிரொலிக்கணும். அது உன் ஆதங்கமா வெளிப்படணுமே தவிர ஆத்திரமா மாறி போயிடக்கூடாது. டூரிங் டாக்கீஸ்ல படம் பார்க்கிறவனுக்கும் நீ பொய்யாத்தான் கோவிச்சுக்கிறேன்னு புரிகிறாப்புல நடிக்கணும். என்ன நான் சொல்றது விளங்குதான்னு கேட்டுட்டு நான் எப்படிப்பட்ட பாவத்தோட பேசணும்னு நடிச்சு காமிச்சார். போலியான கோபத்தில் கூட இவ்வளவு நுணுக்கங்களா என்று வியந்தேன். அவரோட நடிச்சதாலதான் அவன் ஒரு ஆர்டிஸ்டா நிக்கிறேன்னு கூட சொல்லலாம். செட்ல எனக்கு சீன் இல்லாத நேரத்துல லைட் பாய் கிட்ட பேசிட்டு இருப்பேன். உடனே சிவாஜி என்னிடம், ஹீரோ கிட்ட பேசுறது தேவையில்லை நினைக்கிறேன் என்று நையாண்டியாக கேட்டிருக்கின்றார். எனக்கு பேசக்கூடாது என்றெல்லாம் இல்லை. ஒருவித அச்சத்தினால் பெரியவர்களிடமிருந்து ஒதுங்கி இருக்கின்றேன். சாட்ல எப்படி நடிக்கணும்னு எனக்கு சொல்லிக் கொடுத்துட்டு கம்மியாக பண்ணுவார். கூட நடிக்கிறவங்களுக்கும் பேர் வரணும்னு நினைப்பார். அதுதான் சிவாஜி. அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா நீலவானம் படத்தை சொல்லலாம். அதுல கதாநாயகிக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற கேரக்டர். ஹீரோவுக்கு அதிக வேலை கிடையாது. அந்த விஷயம் சிவாஜிக்கு தெரிவிக்கப்பட்டும் அவர் பிடிவாதமாக நடித்தார். என் கேரக்டர் ஓங்கி நிற்க வேண்டிய கட்டங்கள் அத்தனையிலும் எனக்காக விட்டு கொடுத்து நடிச்சிருக்கார். நான் எந்த சீனியாவது நடிப்பை கோட்டை விட்டுட்டேன்னா மண்டுன்னு செல்லமா கோவிச்சுக்குவார். அப்புறம் அந்த காட்சியில் என் நடிப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று அவரே நடித்து காட்டுவார். நான் கர்ப்பிணியாக நடிக்க வேண்டிய காட்சி. தாய்மை அடைந்த பெண்ணின் ஒவ்வொரு அசைவையும் செய்து காட்டி என் நடிப்பை மேம்படுத்தினார். அந்த மாதிரி யார் நன்றாக நடித்தாலும் காட்சி முடிந்த பிறகு பாராட்டி விடுவார். அது அவருக்கு மட்டுமே உரிய பெருந்தன்மை. தேவிகாவின் கூற்று அத்தனையும் நிஜம். 1970களில் தனது சினிமாக்களை பற்றி சுய விமர்சனம் செய்த நடிகர் திலகம் நீலவானம் பற்றி குறிப்பிடுகையில், திருமதி தேவிகாவின் சிறந்த நடிப்பை கொண்ட படம் என்று வெளிப்படையாகவே தேவிகாவுக்கு நற்சான்றிதழ் அளித்திருக்கின்றார். சிவாஜி எப்ப பார்த்தாலும் சௌக்கியமா நல்லா இருக்கான்னு 2 வார்த்தைகள் தான் கேட்பார். அதில் ஓர் ஆழமான அன்பு ஒளிந்திருக்கும். எனக்கு ஆதரவாக இருந்த அவரது அன்பில் நான் ஒருபோதும் அதிகம் உரிமை எடுத்துக் கொண்டது கிடையாது. என் மகள் கனகாவிற்கு அப்போது 4 வயது. சிவாஜி அவர்கள் தச்சூலி அம்பு மலையாள சினிமாவில் நடிக்கும்போது கை உடைந்து வீட்டில் ஓய்வெடுத்து வந்தார். அவரை பார்த்து நலம் விசாரிக்க போயிருந்தேன். கனகாவும் என்னுடன் அழைத்துச் சென்றேன். வலியை சற்றே மறந்து ஜாலியாக உரையாடியவர் கனகாவை பார்த்து, உன் பேர் என்னடான்னு கேட்டார். கனகா பதில் பேசாமல் நின்றாள்.
சிவாஜி மறுபடியும் செல்லமாக அதையே வினவினார். கனகா வாயை இருக்க மூடிட்டார், பேசவே இல்லை. அவர் என்னை பார்த்தார். என்ன புள்ள வளர்த்திருக்க என்றார் லேசான கோபத்துடன். என் பொண்ணு என்ன மாதிரியே வளர்ந்திருக்கா என்று சொல்லி சமாளித்தேன். அது நிஜமே. நானும் ஆரம்பத்தில் அறிமுகம் இல்லாதவங்க கிட்ட பேசவே மாட்டேன். தேவிகா. சிவாஜி கணேசனும் தேவிகாவும் உச்ச நட்சத்திர ஜோடிகளாக நடித்த 64. தேவிகா பற்றி நடிகர் திலகம் கூறியவை: நல்ல பெண், திறமையுள்ளவர், மேலும் முன்னுக்கு வரக்கூடியவர், சொன்னதை சட்டென்று புரிந்து கொள்வதுடன் அப்படியே சிரமப்பட்டு நடிப்பில் கொண்டு வந்து விடுவார். ஷூட்டிங்கில் வருவதில் ரொம்ப கரெக்ட். சின்ன உதாரணம், ஆண்டவன் கட்டளை படப்பிடிப்பு. அழகேவா அருகேவா, அலையேவா தலைவா வா பாடல் காட்சியில் தேவிகாவை அலை அடித்துக் கொண்டு போய்விட்டது. அந்த விபத்தில் தேவிகா பிழைத்ததே பகவான் புண்ணியம். உயிர் பயத்தால் தொடர்ந்து அவர் நடிக்க வரமாட்டார் என்று எண்ணினேன். மறுநாளே அவர் வழக்கம் போல வேலைக்கு வந்து எங்களை திகைக்க வைத்தார். தொழிலில் எத்தனை ஈடுபாடு, அதே சமயம் விளையாட்டு பேச்சிலும் சமத்து. ஷூட்டிங் சமயத்தில் நிருபர்கள் யாராவது வந்தால் போச்சு, தேவிகாவுக்கு நேரம் போவதே தெரியாது. சிவாஜியும் தேவிகாவும் ஜோடி சேர்ந்த படங்களில் சிகரம், கர்ணன். அதை பற்றி எழுதாமல் தேவிகாவின் திரையுலக அனுபவங்களை பூர்த்தி செய்திட முடியாது. தமிழில் அதிசயத்தக்க வகையில் 40 லட்சம் பொருட்செலவில் ஈஸ்ட்மெட் கலரில் உருவான முதல் பிரம்மாண்ட புராண வெற்றி சித்திரம். PS ராமையா எழுதிய தேரோட்டி மகன் என்ற நாடகத்தை அப்போது சேவா ஸ்டேஜ் வெற்றிகரமாக நடத்தி வந்தது. அதில் தேவிகா துரியோதனின் மனைவி பானுமதியாக மேடையில் இதிகாச வசனங்களை பேசி சிறந்த அனுபவம் பெற்றிருந்தார். தேரோட்டி மகன் கதையில் சுபாங்கியை, கர்ணனை அவன் தேரோட்டி மகன் என்பதற்காக வெறுத்து ஒதுக்கும் வில்லியாக காட்டினார்கள். போருக்கு செல்லும் கர்ணனை சுபாங்கி வெளியனுப்ப மறுப்பாள். பானுமதியாக நடிக்கும் தேவிகாவிடம் கர்ணன் வீரத்தலகம் இட்டுச் செல்லும் கட்டம் கைத்தட்டலை பெறும். பந்துலு வியாசர் எழுதிய மகாபாரத்தை அடிப்படையாக கொண்டு கர்ணன் படத்தை உருவாக்கினார். அதன்படி கர்ணனுக்கு விருச்சசேனன் என்ற வாரிசு உண்டு. அவன் போரில் மடிவதாக காட்டப்பட்டது. அதனால் கர்ணன் படத்தில் சுபாங்கி கதாபாத்திரம் உன்னதமாக அமைந்தது. தேவிகாவின் ஸ்டார் இமேஜ் மேலும் உயர்ந்தது.